ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சேம்பந்தடை புளிங்கறி வைக்க போகிறோம். அதுக்கு இந்த சேம்பந்தடையை தோல் எல்லாம் சீவி இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்துருக்கோம். இது நல்ல சாஃப்டாக அப்படியே இருக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. அப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம், பச்சை மிளகு எடுத்துருக்கோம். இனி இதையெல்லாம் ஒரு பாத்திரத்தில் வேக வச்சுருவோம். போதுமான அளவு தண்ணி விட்டுடலாம். பத்து நிமிஷம் அப்படியே இருந்து வேகட்டும். இனி நம்ம இதில் கொஞ்சம் இந்த பெருங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இன்னும் புளி கரைசல், புளிக்கோறு போட்டிருந்தேன், அதை ஊற்றிக்கலாம். புளிப்பு கொஞ்சம் கூடுதலாக வேணும், அதான் கூடுதலாக ஊற்றிக்கலாம். இனி அப்படியே மூடி வச்சுருவோம், இந்த வேகட்டும். வேக வச்சதெல்லாம் வெந்துட்டு இனி நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லிப்பொடி எடுத்துருக்கேன், அப்புறம் வத்தல் பொடி, நம்ம இதை தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கலாம். ஏன்னா அதில் போடும்போது கட்டியாக அப்படியே கிடந்துடும். அதனால் கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கலாம். இது திளைக்கட்டும். திளைச்சிட்டு கடுகு தாளித்து எடுத்துக்கலாம். கடுகு தாளிச்சுக்கிடலாம். இன்னும் ஊற்றியாச்சு. உப்பு போட்டுக்கலாம். கடுகு கொட்டிட்டு வத்தல் மிளகு போட்டுக்கலாம். கறிவேப்பிலை, இந்த சேம்பந்தடை புளிங்கறி ரெடி ஆகிட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.